நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இனிமையா பேசி தங்களுடைய காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள், நகைச்சுவை உணவு மிக்கவர்கள். அதாவது காதல் மன்னர்கள், காதல் இளவரசிகள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களாக தான் முக்கியமா இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து புதன் பகவான் வந்து இவங்களுடைய ராசி அதிபதி. அதனால நகைச்சுவை உணவும் சரி, காதல் நயமும் சரி அதிகம் மிக்கவர்கள். ஹை டு ஹை பேச போற ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் தான். கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் கண்டக சனியாக பெயர்ச்சடைகிறார் 7ஆம் பாவத்தில். போன வருஷம் 6ல் இருந்ததுனால நிறைய நோய், எதிரி, கடன் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது நோய் வந்திருக்கும், தேவையில்லாத கடன்கள், எதிரியை நிறைய பெரிய சம்பாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி பெயர்ச்சியில விடுபட்டு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து சக்ஸஸ் இல்லாமல் வந்து போன வருஷம் நடந்திருக்கும். அதாவது எந்தாவது தொழில் தொடங்கலான்னு நினச்சாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, அதில் வந்து அவங்களுக்கு ட்ராபேக் வந்துட்டே இருந்திருக்கும். அவங்களால வந்து முன்னேறத்துக்கான ஒரு சூழ்நிலையே உருவாகாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் தான் அவங்களுக்கு நடத்தி கொண்டு போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், அதாவது ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், நண்பர்களாக சேர்ந்து கூட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான தடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும் போன வருஷம்லாம். ஸோ இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து உங்களை கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, எப்படா கல்யாண சாப்பாடு போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. வாடா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இல்லை வாமா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்விடேஷனை எடுத்துன்னு போய் கொடுத்து அவங்க வாயை அடிக்கக்கூடிய ஒரு, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனில் கேட்க ஆரம்பிப்பாங்க, எப்போதான் உனக்கு கல்யாணம், என்னதான் புரியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. இதனால நீங்கள் நிறைய மன உடைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய இன்விடேஷன் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு பதிலடி கொடுக்க போகிற ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதாவது போன வருஷம் வந்து தொழிலுக்கான வாங்கிய கடன்கள் எல்லாம் இந்த வருஷம் அடைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சி இருக்குது. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதனால ரொம்ப அமோகமா இருக்கு இந்த கன்னிராசிக்கு. செய்வின கோளாறு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போன வருஷம் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு. குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில போயிட்டு நிறைவேற்றத்துக்கான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி கொடுக்கும். ஆக மொத்தத்துக்கு சனி பெயர்ச்சி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும்.
அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டா சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தா என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.